ஹாய் ஹாய்ஸ். இப்போது 2024 வருடம் 10th ரிசல்ட்டை பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வெளியிட்ட அறிவிப்புப்படி தமிழில் வந்து 8 பேர் மட்டும்தான் சென்டம் வாங்கியிருக்காங்க. தமிழ் அவ்வளோ ஒரு கஷ்டமான சிலபஸ் கிடையாது. நம்மளுடைய மதர் டேங்கு தமிழ் தான். தமிழில் வந்து புரிதல் இருந்தால் மட்டும் போதுமானது. இலக்கணம்லாம் வந்து புரிதலுடன் படித்தால் தமிழில் 100க்கு 100 நமக்கு எடுக்க முடியும் நம்மளால். ப்ளஸ் வந்து மனப்பாட பகுதியிலேயே நமக்கு வந்து 5 மார்க் கொடுத்துட்றாங்க. அதில் திருக்குறளுக்கு தனியாக 2 மார்க்கு, ப்ளஸ் மனப்பாட பாட்டுக்கு வந்து 3 மார்க்கு, டோட்டலாக வந்து ஒரு 5 மார்க் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் இலக்கணம், கேள்வி பதில், இது எல்லாமே நமக்கு ஓவராலாக சேர்த்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக 100க்கு 100 எடுக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் அனைவரும் சாதனை படைக்கலாம். தமிழில் வந்து இப்போது நம்ம மனப்பாட பகுதி பார்க்கலாம். 10th தமிழ் ஃபஸ்ட்டு மனப்பாட பகுதி என்ன அப்படின்னா அன்னை மொழியே அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. அந்த அன்னை மொழியே அப்படிங்கிற பாடல் வந்து யார் எழுதினார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா அந்த பாடலில் ஃபஸ்ட்டு ஒரு 8 லைன் மட்டும்தான் மனப்பாட பகுதியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அழகான ஒரு பாடல். நம்மளுடைய தமிழ் மொழியை பற்றி அப்படியே வர்ணிச்சிருக்கிறாரு. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறார் அந்த பாடல்லன்னா, அன்னை மொழியே அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழியே அப்படின்னு சொல்கிறாரு. அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா அழகு நிறைந்த செம்மையான தமிழே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே அப்படிங்கிற அந்த பாடல் வரிக்கு என்ன சொல்ல வராருன்னா பழமைக்கும் பழமையாய் தோன்றிய ஒரு இனிய கனியே அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரச ஆண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு அடுத்த 2 லைனை வந்து இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து சொல்ல வராரு. இந்த ஃபஸ்ட்டு உள்ள 4 லைனும் நமக்கு மனப்பாட பகுதி, ப்ளஸ் அடுத்து ஒரு 4 லைன் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா தென்னன் மகளே அப்படின்னு சொல்கிறாரு. தென்னன் மகளே அப்படின்னா அங்கே யார் வரா அப்படின்னா நம்ம தென் தமிழ்நாட்டை யார் ஆட்சி செஞ்சாங்க? பாண்டிய மன்னர் அல்லவா? அதான் பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் மாண்புகளே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம தமிழ் மொழியில் வந்து திருக்குறள் இருக்கு இல்லையா? அந்த திருக்குறள் இருக்கிறனால திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே அப்படின்னு சொல்கிறாரு. இன்னரும் பாப்பத்தே அப்படின்னா அந்த பாப்பத்தே அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய தமிழில் வந்து 10 பாட்டு அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு இல்லையா? அந்த 10 பாட்டை தான் இந்த பாடல் வரியில் அழகாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்கிறாரு. பாப்பத்தே அப்படின்னு சொல்லிட்டு. எண் தொகையே அப்படின்னா 8 தொகைங்கிற ஒரு நூலை தான் இதில் எண் தொகையே அப்படின்னு சொல்கிறாரு. நற்கணக்கே அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம தமிழ் நூல்களில், அதுதான் வந்து நற்கணக்கே அப்படின்னு சொல்கிறாரு. மண்ணுன் சிலம்பே மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? மண்ணுன் சிலம்பே அப்படின்னா நம்ம தமிழ் நூலில் காப்பிய நூல் இருக்கு இல்லையா? அதில் சிலப்பதிகாரத்தை குறிக்குது. மணிமேகலை வடிவே அப்படிங்கிறது மணிமேகலைங்கிற நூலை குறிக்குது. இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று கூறுவது நமது வழக்கம். சரியா? அடுத்த லைன் என்னன்னா முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படிப்பட்ட பொங்கி எழும் நினைவுகளால் தலைவணைந்து நம்மளுடைய தமிழை வந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஒரு அழகான நம்மளுடைய தமிழ் மொழியில் இந்த ஒரு 8 லைனை கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு மனப்பாட பகுதியாக வந்திருக்குது. இப்போ 2024 நமக்கு இந்த கொஷின் இந்த 8 லைனில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அழகாக இதுலேருந்து ஒரு 3 மார்க் வாங்கிடலாம். நம்மளுடைய இப்போது 2024 to 25 போகிற 10th ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த மனப்பாட பகுதியை அழகாக படித்து புரிதலோட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உள்ள எல்லா பாடல் வரிகளும் அழகாக இருக்கிறது. ப்ளஸ் இன்னும் 10th வந்து நிறைய மனப்பாட பகுதி கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே புரிதலுடன் படித்தால் ஈஸி தான். நான் இன்னும் நிறைய இது மாதிரி வீடியோஸ் போடுறேன்.
இந்த பாடலை திரும்பவும் ஒரு முறை நான் படித்து காண்பிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இந்த பாடலை இதே மாதிரி ஃப்ளோவில் படித்து புரிதலோட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடலில் எழுதினவர் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இல்லையா, அவருடைய நூல்வெளி இந்த 10th தமிழ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூல், அதாவது கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கும். அதில் முதல் தொகுப்பிலிருந்து 2 வேறு தலைப்பில் இந்த அன்னை மொழியே அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்குறாங்க. அதில் அழகார்ந்த செந்தமிழேங்கிற ஒரு தலைப்பிலும், மற்றொன்று செப்பரிய நின்பெருமை அப்படிங்கிற ஒரு தலைப்பிலும் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. அதில் அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற பாடப்பகுதி மட்டும்தான் நமக்கு மனப்பாட பகுதியாக இருக்குது. இப்போ இந்த இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து 1, முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. சரிங்களா? இந்த பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் ஒரு 3 இதழ்கள் வெளியிட்டிருப்பார். அதில் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிற 3 நூல் இருக்குது. அதில் இந்த புக்கில் தென்மொழி, தமிழ் சிட்டு அப்படிங்கிற 2 நூல்கள் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா, இவர் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பிய பாவலர். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் என்னன்னா துரைமாணிக்கம். இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்திருக்கிறாரு. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படிங்கிற ஒரு நூல் நம்ம தமிழ் மொழிக்கே கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. நம்மளுடைய தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இவருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 10/3/1933, இறந்த வருடம் 11/6/1995. சரிங்களா? அந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் 1979 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இவரை பற்றி இன்னும் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவரை தமிழ் தேசிய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.